எனக்கு அன்பான நேயர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் பேசுகிறதான ஒரு வார்த்தையை நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அநேக காரியங்களை நாம் விரும்புகிறோம். உலகத்தில் எப்படியெல்லாமோ இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கற்பனைகளும் நம்முடைய சிந்தனையிலும் நாம் சிந்தித்து சில வேலைகளை வேலை செய்கிறோம். ஆனால் வேதம் யார் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். யார் அந்த காரியத்துக்கு தகுதியாய் இருக்கிறவனை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமான் விரும்பும் காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கம் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் யார் நீதிமான்? இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன் நீதிமான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த நீதிமானை குறித்து நாம் பார்த்தோமானால், அவன் தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி ஜீவிக்கிறவன், தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதவன், உலக அசுத்தத்துக்கு தப்பி பிழைக்கிறவன், நேர்மையாக நடக்கிறவன், தன் தேவன் கொடுத்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை அசுத்தப்படுத்தாதவன், தேவ சமூகத்தில் தன் ஆத்மாவை ஆராய்ந்து பார்க்கிறவன், இருதயத்தில் சுத்தம் உள்ளவன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, மத்திய 5:8 பார்க்கிறோம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். தேவனுடைய பிள்ளை, இந்த காலவில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய மாம்சத்தை கரைபடித்துக் கொள்ளாதவன் நீதிமான். கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவன் நீதிமான். தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த கால வெளியில தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆகவே இன்றைக்கு நீதிமானை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் தேவனுடைய கற்பனையை விட்டு விலகாதவன். அவன் நீதிமான்களை குறித்து வேதம் திட்டமாக சொல்லுகிறது. என கண்பான தேவ பிள்ளையே, வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 6:9 கர்த்தர் நோவாவை குறித்து சொல்லுகிறார். நோவா ஒரு நீதிமான். அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் ஒரு நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவாவின் காலம் குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்திய 24ஆம் அதிகாரம் 37-39 வரைக்கும் இப்படிப்பட்ட காலத்திலே மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அவனுடைய காலத்தை காட்டு மனுஷகுமார் வரும் காலத்திலே அநேக விதமான போராட்டங்களும் பாவங்கள் நிறைந்திருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை நீதிமானாய் கண்டிருப்பாரானால், நம் மேல் சொல்லப்பட்டதான சில காரியத்திலே நாம் உத்தமனாக இருக்க வேண்டும். என கண்பான தெய்வ பிள்ளையே, கர்த்தராய் ஆண்டவருடைய பார்வையில் நீ நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நோவா தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை. நோவா தன் வாழ்க்கையை காத்து கொண்டான். என கண்பான தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய பயம் எவனுக்குள்ள இருக்கிறதோ, கர்த்தருடைய கற்பனைகளை எவன் கை கொள்கிறானோ அவனை நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இவன் நீதிமானாய் இருந்து தன்னை காத்து கொண்டது மாத்திரமல்ல, இவன் தேவ எச்சரிப்பை பெற்றவன். இந்த கருமையான தெய்வ பிள்ளை, இந்த கால வேளையில, இந்த அதிகால வேளையிலே கர்த்தனோடு கூட பேசுகிறார். உலகத்திலிருந்து உன்னை கர்த்தர் மீட்டெடுத்து வந்து, பாவத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து வந்த ஆண்டவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் உன்னை கழுவி சிலுவையின் ரத்தத்தின் மூலமாய் உனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதிமானாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தன் வஸ்திரத்தை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. தேவனாய கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். இந்த கால வேளையிலே நானும் நீயும் எப்படி இருக்கிறோம் சொல்ல முடியுமா? கர்த்தாவை, நீர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறபடினாலே நான் உம்முடைய ஆண்டவருடைய வருகைக்கும் உடைய காரியத்துக்கும் நாங்கள் தெய்வ எச்சரிப்பை பட்டு இந்த நோவாவை போல நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. நோவா தான் வாழ்ந்த நாட்களிலே அநேக பாவங்கள் நிறைந்திருந்தாலும் கூட நோவா தன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால், அவன் தெய்வ எச்சரிப்பை பெற்றவன். மாத்திரமல்ல தேவ பிள்ளையே, அவன் தெய்வ பயம் உள்ளவனாக தேவ பயத்தோடு கூட தன் குடும்பத்தை நடத்தினான். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வருகை வருகிற இந்த நாட்களிலே குடும்பத்தை நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நடத்துவாயனால் எதிர்காலம் அற்புதமாய் இருக்கும். தேவனுடைய வருகைக்கு நாம் காத்திருப்போம். தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தாவே, நீர் என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து என்னை நீதிமானாய் மாற்றினதுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். என்றால் தேவ வார்த்தைகள் மூலமாய் நாம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. கர்த்தருடைய வருகை நாட்கள் மிக சமீபம். நாம் ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். தேவன் வருகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே எங்களோடு கூட ஆண்டவரே, எங்களை ஒரு நீதிமானை மாற்றி நீர் எங்களோடு கூட பேசின ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் எச்சரிப்பை பெற்று
இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த உலகத்திலே கூட நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவிச்சுமை ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் அப்பா, உடைய கிருபைக்குள் எங்களை வைத்தள்ளும். தேவ கிருபை, தேவ சமாதானம் எங்களோடு கூட இருக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.